ஹலோ, இன்னைக்கு ஃபுல் மூன் ரீடிங் உட்கார்றதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பவதாரணிமா, ஏன்னா அது எடுக்கணும்னு தோணுது. கார்டு பவதாரணிமா கார்டு எடுத்திருக்கேன். வேறு எதனா கார்ட்ஸ் பார்த்தான்னு பார்க்கலாம். அனஹாத்த காளி அவதாரணி. இன்னும் ஒரு கார்டு எடுப்பேன். நம்பர் 6 த்ரோமா நக்மோ. நம்ம இந்த கார்டு உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. இந்த கார்டு பார்க்கும்போது ஷாமனிசம் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர், அந்த மாதிரி பண்ற மாதிரியான ஒரு வைப் இங்க இருக்கு. ஷாமன் நம்பர் 6 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். அனஹாத்த காளி நம்பர் 33 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். மைண்ட்ல பல சிந்தனை பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. மைண்ட்ல இருந்தாலும் ஃபோக்கஸ்ட் மாறவில்லை. அந்த ஹார்ட் சாக்ரா ஒரு லிமிட், ஒரு பவுண்டரிஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அடக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்கு. உங்களோட இன்ட்யூஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் நிறைய சிந்தனை, நிறைய விஷயங்கள் மைண்டில் வந்தாலும் அதை இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கு. பார்க்குறவங்க யாரா ட்வின்ஸ் இருக்கலாம். ட்வின்ஸ் ஒரு ஃபயரி எனர்ஜி இருக்கு. ரெண்டு விதமான மைண்ட் வேலை செய்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு விதமான மைண்ட். அப்போ ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன், ஒரு ஸ்ட்ராங் ஒரு அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அது பேசுற மாதிரி இருக்கு விஷயங்கள். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன்ல ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு என்ன பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதோட அவாய்ட் பண்றீங்க, இக்னோர் பண்றீங்க விஷயங்களை. உங்களுக்கு என்ன மைண்ட்ல உங்களுக்கு பேசணும்னு தோணுதோ அந்த விஷயங்களை வெளிப்படையா பேசுறீங்க. உங்களுடைய கிரவுன் சாக்ரா ரொம்பவே ப்ரொடெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்கேஸ் நீங்கள் உங்களோட கிரவுன் சாக்ரா நிறைய ஒரு மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, சம்திங் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட கிரவுன் சாக்ரா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும். ஷாமனிசம்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்னன்றது பார்ப்போம்.
green and red significant இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்குறவங்கள. உங்களுடைய sacral chakra, உங்களுடைய heart chakra, crown chakra எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்கேஸ் நீங்கள் எதனா தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, நிறைய இல்யூஷன்ஸ் மைண்டில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, மேபி குறிப்பிட்டு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் உங்களுடைய இன்ட்யூஷன் யோசிக்கிற விதத்தில் உங்களுக்கு தடை இருக்குது, ஒரு ஸ்டாக்னன்ட் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை மாற்றணுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குற விதம் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை நீங்கள் உங்களுடைய இந்த 2 கண்ணால் பார்க்காம உங்களுடைய மைண்ட் இன்ட்யூஷன் அந்த கண்ணால் நீங்கள் பார்க்கணும், உங்களுடைய ஹார்ட் அந்த கண்ணால் நீங்கள் பார்க்கணும் சில விஷயங்களை. அப்போ தான் உங்களால் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும் சில விஷயங்களை. கண்டிப்பாக சில விஷயங்களை உங்களுடைய இன்ட்யூஷன், தேர்ட் ஐ, உங்களுடைய ஹார்ட் சக்ரா, அது மூலமா நீங்கள் அனலைஸ் பண்ணுறது, பார்க்குறது பண்ணும்போது உங்களால் இன்னும் நிறைய விஷயங்களை நல்ல விதமாக பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், சில விஷயங்கள்ல இருந்து வெளியில் வர முடியும். உங்களுடைய ஒரு நியூ சாப்டர், நியூ லைஃப்கான சில விஷயங்களுக்காக நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும். இது ஒரு விஷயத்துக்கான ஒரு ஹாப்பினஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயம், இதோ ஸ்டாக்னன்ட் சம்திங் இருக்குது உங்களுக்கு சில விஷயங்கள்ல அப்படின்னா, மேபி நீங்கள் வந்துட்டு நிறைய நெகட்டிவிட்டி வந்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது, சில பேர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது, தேவையில்ல மற்றவங்க உங்ககிட்ட தேடி வர்றதுனால அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும், இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் தேவை. ஆக்ஷன் ஆக்ஷன் யோசிச்சுட்டே இருக்காதீங்க, உங்களுடைய பார்க்குற விதத்தை மாற்றுங்க. ரொம்ப டைட்டாக இருக்கிறது. எல்லாத்துலேயுமே இந்த புக்ஸ் தருவாங்க. நான் இந்த புக்ஸ் எதுவுமே நான் படிக்கிறது கிடையாது, எந்த புக்குமே நான் படிக்கிறது கிடையாது, எந்த ஒரு ஒரக்கல்ல வரட்டும், டேரோஸில் வரட்டும், எதுவுமே நான் படிக்கிறது கிடையாது. எங்கேயாவது தூக்கி போட்டு வச்சிருப்பேன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வரதெல்லாம். சில விஷயங்கள் நீங்கள் மாற்றி யோசிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்கள் மாற்றி யோசிக்கணும். உங்களுடைய இந்த 2 கண்ணால் பார்க்குறத கொஞ்சம் மாற்றி உங்களுடைய தேர்ட் ஐ, உங்களோட மன கண், அந்த கண்ணால் நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். சில பேர் உங்களுடைய சாக்ரல் சக்ரா, உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய சில விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுன்ற மாதிரி இருக்கு சில பேர். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டாக்னன்ட் இருக்குது, ஸ்டக்காக இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளையாக நீங்கள் நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் வந்து அதில் மாட்டினதுனால பல குழப்பம், பல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய லைஃப்பில். கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் தேவை, வீட்டில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை, உங்களுடைய வீட்டில் தேவை, உங்களுக்கு தேவை, உங்களுடைய சக்ராஸ் எல்லாத்துக்குமே ஒரு கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன்றது தேவை. 6 of Spikes.
கண்டிப்பாக ஸ்டாக்னன்ட் மூமெண்ட் இருக்குது. மேபி இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப டவுன் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாக படுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு மாதிரி எனர்ஜி ரொம்ப டவுனாக கண்டிப்பாக எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணுங்கள், உங்களோட எனர்ஜி கிளென்ஸ் பண்ணுங்கள். வீட்லேயும் உங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் தேவை. ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் கண்டிப்பாக எடுங்க. மாற்றம்ன்றது இருக்குது லைஃப்பில், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வரும். ஒரு நெகட்டிவிட்டினால, நெகட்டிவ் திங்ஸ்னால, நெகட்டிவ் பீப்புள்ஸ்னால கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கண்டிப்பாக மாற்றம்ன்றது இருக்குது லைஃப்பில். ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாக்னன்ட் கண்டிப்பாக இருக்குது. இவ்வளோ நேரம் எனக்கு கோல்டு கிடையாது, நல்லா தான் இருந்தேன். ஊதுவத்தி தூபம் எதுவுமே ஏற்றலை, வந்து உட்கார்ந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணணும். நீங்கள் நினச்சது ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் ஒரு 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 எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பர்சன் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயமா, வேலை விஷயமா இருக்கட்டும், ஏதோ உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், நார்மல் ஜென்ரல் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க முன்னாடி வரும்போது ரொம்ப ஒரு காம், ஒரு ஒரு சென்சிட்டிவ், ஒரு கைண்ட் ஹார்ட் பர்சனாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டென்ஷன்றது ரொம்பவே ஒரு டாக்ஸிக்கான, ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஒரு மைண்ட் செட், சில விஷயங்கள் மறைச்சி வச்ச பர்சனாக இருக்கலாம். உங்களால் சில விஷயங்களை தான் கிளியராக பார்க்க முடியும், சில விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க, சரியா? கண்டிப்பாக உங்களுடைய ஆரா ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளியில் அதிகமாக போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். கொஞ்சம் ஆரான்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. உங்களுடைய உங்களுடைய சக்ராஸ்ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. உங்களுடைய சக்ரா எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கிறீங்க, ஏதோ ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டாக்னேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட இன்ட்யூஷனில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும், கிளியராக அவங்களால யோசிக்க முடியாத மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். டபுள் மைண்ட்ன்றது ஒரு அதுவும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. டபுள் மைண்ட் இரண்டு விதமான ஒரு ஃபேஸ், ரெண்டு விதமான மைண்ட், ஏதோ ஒரு விஷயம். அதனால மேபி நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆறீங்களா? ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவ், ரொம்ப ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ஒரு எனர்ஜி ரொம்ப டவுன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரிலீஸ். இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நெகட்டிவிட்டி எல்லாம் விளக்குங்க, நிறைய விஷயங்கள், பேட் திங்ஸை ரிலீஸ். உங்ககிட்ட நிறைய சில விஷயங்கள் ஏதோ உங்களை தெரியாமலே சில விஷயங்கள் இருக்கும், ரிலீஸ் பண்ணுங்க. திரும்ப பழையபடி உங்களோட எனர்ஜியை வந்துட்டு புதுசாக எடுத்துகிட்டு வாங்க. ஒரு பவர்ஃபுல், ஒரு எனர்ஜெட்டிக், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு வாங்க. நெகட்டிவ் சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் சம்டைம்ஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு தெரியாமல். அதனால் கிளென்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, பூஜை அறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட உங்களுடைய மெடிடேஷன் பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணி சில உங்கள் வீட்டுக்கு எதுனா ஒரு ப்ரொடெக்ஷன் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் டபுள் மைண்ட், டபுள் ஃபேஸ்ன்றது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. மேபி ட்வின்ஸாக இருக்கிறவங்கனால உங்களுக்கு எதுனா பிரச்சனை இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இன்னர் பீஸ், ஃப்ரீடம்,
இன்னர் பீஸ் அண்ட் ஃப்ரீடம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஃப்ரீயாக பறக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி சில விஷயங்களை வந்து அடக்கி வைக்காதீங்க உங்களுக்குள்ள. ஹீலிங் ஹீலிங் கேவ்ஸ் கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணுங்க, ஹீல் ஆகுங்க, ஹீல் ஆக வேண்டியவங்க. இன்னர் பீஸ் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் ரிஸ்காக எடுக்கிற மாதிரியும் இருக்கு. சில பேர் சில விஷயங்கள் ரெஸ்ட் தேவை. சில விஷயங்கள் பின்னாடியே ஓடாதீங்க. எனக்கு அந்த விஷயம் உடனே எனக்கு தெரியணும், அதை பற்றி எனக்கு கிளாரிட்டி வேணுமா, அதை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனே பின்னாடி ஓடாதீங்க. உங்களுக்கு எந்த டைம் அந்த விஷயத்தை பற்றி தெரியணுமோ புரிஞ்சுக்கணுமோ அது தானாகவே உங்களுக்கு அந்த டைம் வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு புரிதல்ன்றது வந்துடும். நீங்கள் அந்த விஷயத்தை பின்னாடியே ஓடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சம்டைம்ஸ் புரியாது. இந்த ரீடிங் கூட சில பேருக்கு வந்து புரியாது, நான் என்ன சொல்கிறேன் எது சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இதே ரீடிங் எப்பயாவது ஒரு நாள் உங்கள் கண்ணில் மாட்டும் போது திரும்ப உங்கள் கண்ணை எதிர்க்க வரும், யூனிவர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டைம் நீங்கள் பார்க்கும்போது அந்த டைம் உங்களுக்கு இது கிளியராக உங்களுக்கு இந்த ரீடிங் புரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் சில பேருக்கு ஆகும். ஏதோ சூழ்ச்சி ஏதோ சம்திங்ஸ் இருக்கு. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்களுடைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வராத மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இதுதான் இன்னைக்கான ஒரு ஃபுல் மூன் ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, okay, take care. God bless.